ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்த ஒரு போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு போராட்டம் தாங்க. இந்த போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் இளைஞர்களும் ஒன்னா சேர்ந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றது ரொம்பவே பெருமையான விஷயம் தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்பவே புகழ்வாய்ந்த ஒரு பெண்ணாக மாறினவங்க தான் நம்மளுடைய ஜூலி அவர்கள். வீரத்தமிழச்சி, வீரமங்கை, வீரநாச்சியார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தமிழக மக்களால் போற்றப்பட்டாங்க. அதுக்கு காரணம் மெரினா அவங்க கொடுத்த குரல் தாங்க. இந்த குரலின் மூலமாக மிகப்பெரிய புகழுக்கு ஆளானாங்க நம்ம ஜூலி அவர்கள். இந்த புகழை வைத்துக்கொண்டு அவங்க பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு நேரடி நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில ஜூலி அவர்கள் முதல் 2 வாரத்துக்கு ரொம்பவே பெயரும் புகழும் பெற்றாங்க. ஜூலி தான் ஜெயிக்கணும் அப்படின்னும், ஜூலி தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியோட வின்னர் ஆகணும், ஜூலிக்கு தான் எங்களுடைய ஆதரவுகள் அப்படின்னு தமிழக மக்கள் அனைவருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா 3வது வாரத்தில் இருந்து ஜூலியோட நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அடுக்கடுக்கா போய் ஆளுக்கேத்த மாதிரி பேசுவது, இப்படி மாத்தி மாத்தி பேசி ஜூலி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல தமிழக மக்களால சமூக வலைத்தளங்களில் பயங்கரமா திட்டி தீர்க்கப்பட்டாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் தாங்க. அதுக்கப்புறமா ஜூலி அவர்கள் ஒரு காலகட்டத்துல அனைவராலும் மிகவும் கேவலமான வார்த்தைகளால திட்டுவாங்க ஆரம்பிச்சாங்க. சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிக அளவுல மக்கள் ஜூலியை வந்துட்டு வசைப்பாட ஆரம்பிச்சாங்க. பல பேர் வந்துட்டு ஜூலிக்கு அட்வைஸும் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு மக்களிடம் மூஞ்ச காட்டாதீங்க அப்படின்னு. ஏன் நம்ம சமுத்திரக்கனி இருக்காரு, அவரு கூட மேடையிலேயே கொஞ்ச நாளைக்கு நீங்க வெளியே தலை காட்டாதீங்க ஜூலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அறிவுரை எதையுமே கேட்காம ஜூலி அவர்கள் சமூக வலைத்தளத்துல இன்டர்வியூ கொடுக்கறது அப்படி இப்படின்னு ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. இதனால ஜூலியோட முகம் எப்பெல்லாம் தெரிஞ்சதோ அப்பெல்லாம் சமூக வலைத்தள வாசிகள் பயங்கரமா வந்துட்டு திட்டி தீர்த்தாங்க. ஆனா ஒரு பக்கம் இது எதையுமே கண்டுக்காம ஜூலி அவர்கள் ஆங்கர் ஆனாங்க. அதுக்கப்புறமா விளம்பரதார மாடல் ஆனாங்க. அதுக்கப்புறமா தற்போது நடிகையாகவும் ஆயிட்டாங்க. ஓடி விளையாடு பாப்பா என்ற ஒரு நிகழ்ச்சியில தொகுப்பாளினியாக பணியாற்றினாங்க. அதன் மூலமாகவே இவங்களுக்கு விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2-3 விளம்பரங்கள் நடிச்சவங்களுக்கு பட வாய்ப்பும் அதுக்கப்புறமா எட்டுச்சுங்க. அம்மன் தாயி அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் எப்ப வெளிவரும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இன்னொரு பக்கம் நம்மளுடைய அனிதா அவர்கள் இருந்தாங்கல்ல நீட் தேர்வாளர், சோ அந்த கதாபாத்திரத்தை இவங்க நடிப்பதாக இருந்துச்சு. ஆனா இந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு அவங்க அப்பா வந்துட்டு ஒத்துக்காம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இதுல ஜூலி நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மன் தாய் வேஷத்துல ஜூலியா, அவ்வளவு போய் சொல்லவன் அம்மன் தாயா, அதே மாதிரி அனிதாவோட கேரக்டர்ல ஜூலியா அப்படின்னு சமூக வலைத்தளவாசிகள் இன்னும் ஜூலியா அதிக அளவுல பயங்கரமா திட்டி தீர்க்கவும் செஞ்சாங்க. சோ இவ்வளவு திட்டு வாங்கியும் தற்போது ஜூலி அவர்கள் கொஞ்சம் கூட அடங்கினதாவே தெரியல. அவ்வப்போது அரசியல் சம்பந்தமா பேசுது, அப்படி இப்படின்னு எப்பெல்லாம் மூஞ்ச காட்டினாங்களோ அப்பெல்லாம் பயங்கரமா திட்டு வாங்கினாங்க. இருந்தாலும் ஜூலி கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை பற்றி யார் எவ்வளவு திட்டினாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாம தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவே வந்துட்டு பயங்கரமா பாடுபட்டு இருந்தாங்க. தற்போது அவங்க 3வது படத்துல புக் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜூலி எந்த ஒரு இதுலயுமே திட்டுவாங்காம இருந்தாங்க. தற்போது 3வது படத்துடைய அறிவிப்பை அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் தற்போது மீண்டும் சமூக வலைத்தளவாசிகள் ஜூலியை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே மேடம் நடிச்ச அம்மன் தாய் படம் வந்துட்டு வருமா என்னன்னு தெரியல, அனிதா MBBS படம் நடக்குமா என்னன்னே தெரியல, அதுக்குள்ளேயே 3வது படமா, எந்த படமும் வெளியே வரல, அதுக்குள்ள என்னமா 3வது படம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை மறுபடியும் பயங்கரமா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீ தெரிந்தவே இல்லையா இந்த பில்டப் பண்றத அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு முறை பிக் பாஸ் வீட்டை விட்டு ஜூலி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களை பார்க்கறதுக்கு 300-400 பேர் ஒன்னா சேர்ந்ததாகவும் வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா மரியாதை செஞ்சதாகவும் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல. ஆனா இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றப்ப ஒருத்தர் கூட இவங்க கிட்ட வந்து பேசல அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே பில்டப்ப தான் இன்னும் ஜூலி கொடுத்துட்டு இருப்பதாக பல பேர் வந்துட்டு சமூக வலைதளத்தில் பயங்கரமா வந்துட்டு திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.